ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் இருந்துட்டு அம்மாவை காணணும் ஒரு பக்கம் பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அன்பு இருந்துட்டு பாப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியாவை சொல்கிறாரு. என்னன்னா, நம்ம ராகாவோட கார் நம்பர் அப்படியே ஞாபகம் இருக்குது, அந்த கார் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி நம்ம அம்மாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரிங்க சித்தப்பா அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு ட்ரேஸ் பண்ணுறதுக்காக அந்த கார் நம்பரை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ட்ரேஸ் பண்ணியோ அந்த கார் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே பரபரப்பா நம்ம விஜய் இருந்துட்டு அந்த கார் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த காரையும் பார்த்துறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே கோவமாக அந்த கார் கிட்ட போயிட்டு காரை மடக்கி நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகவ் வந்துட்டு ரொம்பவே பரபரப்பா அந்த குழந்தைய எப்படியாவது அவங்க கிட்ட கொடுக்கவே கூடாது, முதல்ல அந்த குழந்தைய தூக்கிட்டே எங்கேயாவது ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க கிட்ட சொல்லவும், இதெல்லாம் கேட்ட அந்த ரவுடிங்க எல்லாருமே காரை விட்டு இறங்கி குழந்தைய தூக்கிட்டு ஓட முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு அவங்க எல்லாருமே பிடிச்சி நம்ம பாப்பாவை வாங்கிடுறாங்க. வாங்கின உடனே நம்ம காவேரி கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு இவர் சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மோ என்னமோ யார் கூப்பிட்டாலும் நீ போயிடுவியா, உங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணியிருந்தானே சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ளே யாரோ வந்தாங்கன்னா நீ போயிடுவியா அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு கிட்ட கேட்கவும், இல்லைங்க மிஸ், அப்பா தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு இந்த அங்கிள் சொன்னாங்க, அதனால தான் இவங்க கூட போனேன், இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன், அப்பாவும் ரொம்ப நேரமாக ஆளே காணுமா, அதனால தான் மிஸ் இவங்க கூடயே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரமோ அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை கடத்தி கொண்டு போயிடுவாங்க, இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரியா, சரிங்க மிஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மிஸ், ஒன்றும் இல்லை அவ்வளோதான், அப்பா உன்னை காப்பாற்றிட்டாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு ராகவை ரொம்பவே கோவமா மிதின்னு மிதிச்சுட்டே இருக்காங்க. இங்கே பாருடா, உங்களால் தான்டா என் பொண்டாடி கூட சேர்ந்து வாழ முடியாமல் 5 வருஷமா நான் பிரிஞ்சிருந்தேன், இப்போ தான் என் பொண்டாடி கூட நான் சேர்ந்துருக்கேன், அது உங்களுக்கு பொறுக்கலையாடா, இனிமே என் பொண்டாட்டியும் என்னையும் குழந்தையும் பிரிக்க நினச்சிங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிதிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டாரா, இவர் சொல்றது எதுவுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தலையே சுத்துற மாதிரி இருக்கு நம்ம காவேரிக்கு. அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு, விஜய் போதும் விஜய், வா விஜய், போலீஸ் கேஸ் ஆக போது, வா விஜய் போகலாம், பாப்பா தான் நமக்கு கிடைச்சிட்டால, இனிமே பாப்பாவை நம்ம பத்திரமா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க பாருங்க சித்தப்பா, எதுக்காக என்னை கூட்டிட்டு வந்தீங்க, அவனை அங்கேயே சமாதி பண்ணிருக்கணும், அப்பதான் அவனுக்கு புத்தியை வந்திருக்கும், என்ன சித்தப்பா நீங்க, இங்க பாரு விஜய், எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னா 5 வருஷமா நம்ம தள்ளியே இருந்தோம், இப்போ அவன் ஜெயில இருந்து வந்து நம்மளை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கான், அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்குமே எந்த சண்டைக்கும் போகாம நம்ம தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது விஜய், அதனால பாப்பாவையும் உன்னோட காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறல்ல, அதுக்காகவும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் விஜய் அப்படின்னு நம்ம அன்பு இருந்துட்டு சொல்லவும், இதை கேட்ட விஜயும் ஆமாம்ல, நம்ம நான் காவேரி கூட சேர்ந்தோ பாப்பா கூட சேர்ந்தோ சந்தோஷமா வாழணும்னா நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும் அப்படின்னு நம்ம விஜய் புரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ராகவ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பசுபதி வந்து, இங்க பாருடா, ஒரு குழந்தைய கடத்துறதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லையாடா, எதுக்காகடா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சுட்டு வந்திருக்க, அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட அடியும் வாங்கிட்டு வந்திருக்க, உனக்கு வெக்கமா இல்ல, அதுக்கு நீ ஜெயிலே இருந்துக்கலாம்டா, வெளியே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு கேவலமா திட்டிகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, நானே எவ்வளோ கோவமாக இருக்கேன்னு உனக்கு தெரியுமா, ஆனால் நான் அடி வாங்கிட்டு வந்து எவ்வளோ வெறியில் உக்காந்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், இனிமேல் இப்படியெல்லாம் பேசுனீங்க அவ்வளோதான், உங்களுக்கு நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அதாவது அன்பு இருந்துட்டு நம்ம விஜய் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு விஜய், காவேரி கூட சேர்ந்து நீ வாழ வேண்டாம், காவேரி வந்ததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தியா, இங்கே பாருங்க சித்தப்பா, காவேரி என் கூட இல்லைனாலையும் அவன் ஜெயிலிருந்து வந்து என்னை பழி வாங்கிறதுக்காக தானே வந்திருப்பான், பரவாயில்ல, என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், காவேரியை பற்றி இனிமேல் எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் இங்கே பாரு விஜய், இங்கே பாருங்க சித்தப்பா, இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நான் மட்டும்
அம்முவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன்னா இப்போ எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லை, என்னை மன்னிச்சிருங்க. என்கிட்ட பிரின்சிபல் அப்படி சொன்னதுனால தான் அம்மு கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணுமேனு நான் நினச்சேனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. இங்கே பாருமோ, பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு இனிமே எல்லா எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணும், உனக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு வார்னிங் கொடுத்தாங்க. அதனால தான் அம்மு உன்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். இனிமேல் ஸ்கூலில் நான் அந்த மாதிரி தான் நடந்துப்பேன். வெளியே வந்து நீ சாரதா பாட்டி நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், சரியா? சரிங்க மிஸ், இனிமே நீங்க என்கிட்ட கோவப்படாம பேசினாவே எனக்கு சந்தோஷம் தான் மிஸ். நீங்க இந்த விஷயத்த அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதாவது நான் வருத்தப்படாம இருந்திருப்பேன்ல மிஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம காவேரி இறக்கி விடுறாங்க. சரிங்க, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் இங்கே நீங்கள் போங்க பத்திரமா அப்படின்னு சொல்லவும், ஏங்க இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு போங்க, டைம் ஆயிடுச்சுல. இல்லை பரவாயில்ல, பாப்பாவை காணணும், தாத்தாவும் என்னோட சித்தியும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, நான் போய் இப்போ பாப்பாவை காட்டினாதான் அவங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாப்பா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அது வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு பாப்பாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இங்கே பாரு, நம்ம யாரு நம்ம ராதா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பாப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு விஜய், இனிமே பாப்பாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ, காவேரி பார்த்துப்பான்னு நினச்சி அவளை அசால்ட்டாக விட்டுறாத. இங்கே பாரு, பாப்பா எங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும், அவள் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோன்னு உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் நீ பண்ணாத, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜயும் சரிங்க சித்தி, இனிமே நான் பாப்பாவோ பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது அம்மாவை நினைச்சே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா கிட்ட போயிட்டு, அம்மா என்னால தாம்மா அம்மு தொலைஞ்சு போயிட்டா, நான் மட்டும் அந்த மாதிரி பண்ணலைன்னா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்லம்மா, என்னால தானம்மா இது இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரடி, இதை நினச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, பரவாயில்ல விடு, எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணாத, அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சாரதா இருந்துட்டு அந்த பசுபதியை நினச்சோம், ராகவன் நினச்சோம் ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்காங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்போ தான் நல்லா ஆக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது நாசமாக போனங்க இப்போயும் பழி வாங்குறதுக்காக வந்துட்டாங்களே கடவுளே, என்னோட புருஷனை சாங்கடிச்சதுன்னு பத்தாத என் குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்களே, இவங்க என்ன ஜென்மமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அம்முக்கிட்ட, இங்க பாருமோ, இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ எங்கேயுமே போகக்கூடாது, சரியா? நீ எங்கேயுமே போகாம அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற யாரையாவது கூப்பிடணும் ஹெல்ப்புக்கு, சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா நான் இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு அம்முக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே விஜயும் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்க மிஸ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மு இப்போ ஓகேவா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க மிஸ், அம்மு நல்லா தான் இருக்கா, நீங்கள் அவளை நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு தன்னோட குழந்தை அம்மு தான் தன்னோட புருஷன் விஜய் தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.